வணக்கம். விஜயை சவுக்கால் அடிப்பேன். திமுக எம்எல்ஏவின் அடாவடி பேச்சு. திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான திரு மார்க்கண்டேயன் என்பவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவின் மீது பொய்யான அவதூறுகளை பரப்பும் வண்ணம் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். அது எதுவுமே ஏற்புடையது அல்ல. திமுக கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டது. 100% அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். ஆனால் விஜய் அவர்கள் 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்ததாகவும் அதில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை என்றும் தொடர்ந்து மக்களிடம் பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் திமுக அரசு இந்தியாவிலேயே சிறப்பான அரசாக செயல்படுவதாக உலக நாடுகளை பாராட்டுகிறது. திராவிட மாடல் அரசை பற்றி வட இந்தியாவில் உள்ளவர்களே பேசி வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது விஜய் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் மேலும் தனது அரசியல் விளம்பரத்திற்காகவும் இதுபோன்று பேசி வருகிறார். விஜயிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அவர் வாயில் வந்ததை அப்படியே உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சரை எப்படி பேச வேண்டும் என்று கூட அவருக்கு தெரியவில்லை. அங்கிள் என அழைக்கின்றார். ஒரு முதலமைச்சரை நாகரிகமாக அழைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா? நான் இன்று கூட இதே மேடையில் எனது கட்சியின் நிர்வாகிகள் அனைவரது பெயரையும் பேப்பர் இல்லாமல் கூறுவேன். ஆனால் விஜயால் முடியுமா? அவரால் ஒரு 50 நிர்வாகிகளை, அதாவது அவரது கட்சியின் 50 நிர்வாகிகளின் பெயரை கூற முடியுமா பேப்பர் இல்லாமல்? பேப்பரை வைத்துக்கொண்டு யாரோ எழுதி கொடுத்ததை படித்துக் கொண்டிருக்கிறார் விஜய். ஒருவேளை அவர் 50 நிர்வாகிகளின் பெயரை கூறிவிட்டால் நான் அரசியலிலிருந்தே வெளியேறி விடுகிறேன். ஒருவேளை அவர் கூறாமல் விட்டுவிட்டால் அதே மேடையில் அவரை நான் சவுக்கால் அடிப்பேன், ஏற்றுக்கொள்வாரா என பேசியிருந்தார். இதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கட்சி தலைவர் விஜய், அவர் ஏற்கனவே சினிமா நடிகராக இருந்திருக்கலாம். தற்பொழுது அவர் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். அவரை ஆதரிக்க எண்ணற்ற இளைஞர்கள் உள்ளார்கள். மேலும் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி விஜயை சவுக்கால் அடிக்கலாம் என்று பேச முடியும்? அங்கிள் என்று கூறியதையே உங்களால் ஏற்க முடியவில்லை என்றால் நீங்கள் சவுக்கால் அடிக்கலாம் என்று கூற முடியுமா? இது ஏற்புடையதா? மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொதுவெளியில் இவ்வாறு பேசினால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை தொடர வேண்டும் என விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு சில நிர்வாகிகள் அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு கட்சி தலைவரை பொதுவெளியில் சவுக்கால் அடிப்பேன் என்று கூறுவது மிகப்பெரிய குற்றம் என சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாகவும் ஹேஷ்டேக்குகள் உருவாக்கப்பட்டு மிக வேகமாக பரவி வருகிறது. மேலும் விஜய் அவர்களை தொடர்ந்து திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள் என அனைவரும் கடிந்து பேசி வருகிறார்கள். அதற்கு காரணம் விஜய் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வருகிறார். திமுகவின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை என்று கூறுகிறார். திமுக அரசு ஒரு ஊழல் அரசு என்று கூறுகிறார். ஆனால் அதிமுகவை பற்றி அவர் பேசுவதே இல்லை. இதனால் தான் திமுகவினுடைய அமைச்சர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் சேர்ந்து விஜயை எதிர்த்து வருகிறார்கள். இது விஜய்க்கு ஒரு விளம்பர யுக்தியாகவே அவரது நிர்வாகிகள் பார்த்து வருகிறார்கள். காரணம், விஜயை பற்றி விஜய் ரசிகர்களோ, தொண்டர்களோ அல்லது தாவேகா நிர்வாகிகளோ கூறாத போது திமுகவினர் தொடர்ந்து விஜயை பற்றி கூறி வருவதன் மூலம் விஜயின் புகழ் தானாக ஓங்கி வருகிறது. இதே போன்று சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக விஜயை பற்றி கடுமையாக பேசி வருகிறார். தரக்குறைவாக பேசி வருகிறார். தனிநபர் விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுவும் விஜய்க்கு ஒரு இலவச விளம்பர யுக்தியாக பயன்படும். இதை வைத்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக தனது கட்சியை வளர்த்துக் கொள்வார். மேலும் விஜய் அவர்கள் வரும் தேர்தலில் மிகப்பெரிய ஃபேக்டராக இருப்பார். விஜய் இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் இல்லை என்ற நிலைதான் வருங்காலத்தில் தமிழகத்தில் ஏற்படும். அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். வரும் காலங்களில் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தில் மக்களின் ஆதரவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நாம் கூற முடியும். ஏற்கனவே 2 கட்ட சுற்றுப்பயணங்களை முடித்து விட்டார். அந்த 2 கட்ட சுற்றுப்பயணங்களிலும் விஜய்க்கு ஏகோபித்த ஆதரவு கிடைத்துள்ளது. அதே போன்று தொடர்ந்து கிடைத்து வந்தால் விஜயை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை என கூறி வருகிறார்கள். நன்றி.